அந்த நாள் 5ஆம் தேதி ஜூன் 2025 உத்தரகாண்ட் மாநிலத்து கோர்டத் போலீஸ்க்கு பக்கத்துல உள்ள ஒரு பள்ளத்தாக்குல ஒரு சடலம் கிடக்குதுன்னு தகவல் வந்தது. போலீஸ் சம்பவ இடத்துக்கு போய்கிட்டே அந்த உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்புறாங்க. முதல் பார்வைக்கு இது ரோடு ஆக்சிடென்ட் மாதிரி ரோட்ல இருந்ததுன்னு, கீழே பள்ளத்தாக்குல விழுந்திருந்திருக்கலாம் மாதிரி தோணுச்சு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்தது வேறதான். அந்த மனிதனோட உடல் முழுக்க 16 இடத்துல ஆழமான காயங்கள் இருந்துச்சு. நெஞ்சு எலும்புகளும் பக்க எலும்புகளும் முற்றிலுமா நொறுங்கி இருந்துச்சு. உடல் உள்ளுறுப்பு எல்லாமே முற்றிலுமா சேதமா இருந்தது. ரத்தம் முழுக்க வடிஞ்சிட்டு இருந்தது. அதாவது இது எப்படியும் ஆக்சிடென்ட் இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா இந்த மனிதனுக்கு இவ்வளவு மோசமான நிலை எப்படி வந்தது? இதுக்கு யார் காரணம்? அதை கண்டுபிடிக்க போலீஸ் முதல்ல இந்த மனிதன் யார் என்று தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாயிடுச்சு. இங்கிருந்துதான் போலீஸோட தேடல் ஆரம்பமாவது. பல நாட்கள் கடினமா உழைச்சதுக்கு அப்புறமா அந்த அடையாளம் தெரியாத நிலையில கிடந்த மனிதன் யாரு, அவனோட வாழ்க்கை, அவன் எப்படி சாவுக்குள்ள மாட்டினா, யார் அவனை கொன்றாங்க, இவை எல்லாத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரே ஒரு கொலை கதை இல்ல. இது காதல்ல வந்த துரோகமும் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டுக்காக நடந்த மோசமும் தான். இது ஒரு மனிதனோட உயிர் கொன்ற கதை மட்டும் இல்ல, உறவுகளையும் நம்பிக்கையும் கொன்ற கதை. இது ரீனா சிந்து கணவர் கில்லர் கேஸ் பற்றிய கதை. இந்த கேஸ்ல உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு? கில்லர் யாரு? கொலையின் காரணம் என்ன? போலீஸ் எப்படி இந்த வழக்குல உண்மைய கண்டுபிடிச்சது? இவை எல்லாத்தையும் இப்போ நாம டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல 5ஆம் தேதி ஜூன் 2025 அன்னைக்கு உத்தரகாண்ட் கோர்டத் போலீஸ்க்கு பக்கத்துல உள்ள பள்ளத்தாக்குல ஒரு சடலம் கிடைச்சுன்னு தகவல் வந்தது. முதல்ல இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தோணுச்சுனாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கொலைக்கான சந்தேகம் வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால போலீஸ் அந்த சடலத்தோட அடையாளம் கண்டுபிடிக்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா ரொம்ப நாட்கள் முயற்சி பண்ணினாலும் போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. இதுக்குள்ள 2 பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த டெட் பாடி அவங்க கணவர்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆனா சான்றுகளின் அடிப்படையில அதை உறுதி செய்ய முடியல. அதனால போலீஸோட தேடல் முடியாமையே இருந்தது. நாட்கள் கடந்து போச்சு. அடையாளம் தெரியாத அந்த சடலத்துக்கான தகவல்களை லோக்கல் நியூஸ் பேப்பர்லயும் சோசியல் மீடியாவிலையும் போலீஸ் வெளியிட்டாங்க. உடம்புல இருந்த ஆடைகள், அவனோட தோற்றம் இதெல்லாம் வெளியிட்டாங்க. இந்த செய்திய டெல்லியில வசிக்கும் ராஜேஷ்குமார் பார்த்தாரு. ராஜேஷ் டெல்லியில இருந்தாலும் அவனோட தம்பி ரவீந்திரகுமார் கடந்த சில மாதங்களா குடும்பத்துல இருந்து தனியா மொரதாபாத்ல வசிச்சுட்டு இருந்தாரு. வேலை பிஸியா இருந்ததால ராஜேஷும் ரவீந்திரும் பேசுறது ரொம்ப கம்மி. ஆனா வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை பேசிப்பாங்க. அதே மாதிரி இந்த முறை பேச முடியல. ரொம்ப நாள் தொடர்பே இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்படிப்பட்ட நிலை இது வரைக்கும் ஒரு போதும் வரல. இவ்வளவு நாட்கள் தம்பிக்கிட்ட இருந்து செய்தி வரலன்னு ராஜேஷ்க்கு ரொம்ப சந்தேகம் வந்துச்சு. அந்த நாட்கள்லயே ராஜேஷ் ரவீந்திரனோட மனைவிய கேட்டு ரவீந்தர் எங்க இருக்கான்னு விசாரிச்சப்போ அவர் எங்காவது வெளியூருக்கு போயிருக்காருன்னு சொன்னான். ராஜேஷ்க்கு அந்த வார்த்தைகள் நம்பிக்கையுரியதாகவே தோணல. அதே நேரம் செய்தித்தாள்ல வந்த தகவலும் டெட் பாடி கிட்ட இருந்த ஆடைகளின் விவரமும் பார்த்ததும் இது தம்பி ரவீந்திரனோட உடலா இருக்குமோன்னு நிறைய சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை தள்ளி வைக்க முடியாம ராஜேஷ் நேராவே உத்தரகாண்ட் போயிட்டு 17ஆம் தேதி ஜூன் அன்னைக்கு கோட்டதுவார் போலீஸ் ஸ்டேஷன்ல தம்பி ரவீந்திரனுக்காக மிஸ்ஸிங் ரிப்போர்ட் போடுறாரு. அதுக்கு மேல அவங்க அண்ணி ரீனா சிந்து ரவீந்திரனை காணாம ஆக்கியிருக்கலான்னு சந்தேகம்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. ராஜேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில போலீஸ் விசாரணை ஆரம்பிக்குது. விசாரணை முன்னேறியப்போ 5ஆம் தேதி ஜூன் அன்னைக்கு கிடைச்ச டெட் பாடி உண்மையிலேயே டெல்லியில இருந்து வர ரவீந்திரகுமார் தான் என்பதும் உறுதியாகிடுது. போலீஸ் ரவீந்திரன் பற்றி இன்னும் பல தகவல்களை சேகரிச்சப்போ அவரு டெல்லி ரஜோகரி பகுதி மனிதர். அங்க அவரோட குடும்பத்துக்கு நல்ல அளவுல சொத்து இருந்துச்சு. சொத்து பங்கிட்ட பிறகும் ரவீந்திரனுக்கு பெரிய அளவுல நிலமும் வீடுகளும் கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் ரவீந்திரன் ஆஷா குமாரி என்ற பெண்ணை மணந்தாரு. சில வருடங்களுக்கு பிறகு இருவருக்கும் ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு ஹர்ஷித்னா அப்படின்னு பெயர் வச்சாங்க. ஆஷா ரவீந்திரனோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு.
ஆனா ஒரு கட்டத்துல ஏதோ காரணத்துக்காக இருவருக்கும் சச்சரவுகள் ஆரம்பமானது. ஒரு பெரிய சண்டைக்கு பிறகு ரவீந்திரன் மனைவி மற்றும் மகனை வீட்டிலே விட்டுட்டு தனியா ஹரித்வாருக்கு போயிருக்காரு. அங்க பல நாட்கள் தங்கியிருக்காரு. அந்த காலத்துலதான் ரவீந்திரனும் ரீனா சிந்து என்ற பெண்ணை சந்திக்கிறாரு. ரீனா ரவீந்திரன் வயசுக்கு சுமார் 20 வருடம் குறைவானவங்க. இருந்தாலும் இருவருக்கும் நெருக்கம் அதிகரிச்சு காதல் மலர ஆரம்பிச்சது. இருவருக்கும் காதல் ரொம்ப வலுத்து வீட்ல ஒரு மனைவியும் குழந்தையும் இருந்தாலும் ரவீந்திரன் யாருக்கும் தெரியாம ரீனாவுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தங்க ஆரம்பிச்சாரு. சில காலம் இப்படியே இருந்த பிறகு 2011 தன்னை விட 20 வயது குறைவான ரீனா சிந்துவ ரவீந்திரன் திருமணம் செய்கிறாரு. சில நாட்கள் ரீனா ஒரு வாடகை வீட்டுல தங்கினாங்க. ஆனா இந்த கல்யாணம் எல்லாருக்கும் தெரியறது தான் பிரச்சனையா மாறுது. அதுக்கப்புறம் ரீனா டெல்லியை விட்டு வேற இடத்துக்கு போய் குடியிருக்கணும்னு முடிவு செய்யறாங்க. ரீனா சிந்து ஆரம்பத்திலேயே உத்தரப்பிரதேச மொரதாபாத்தை சேர்ந்தவங்க. அதனால ரவீந்திரனை மொரதாபாத்ல ஒரு வீடு வாங்க சொல்றாங்க. அந்த நேரத்துல ரவீந்திரன் கிட்ட ரொம்ப பெரிய பணமும் இருந்தது இல்ல. அதனால டெல்லியில இருந்த வீடும் நிலமும் வித்துட்டு மொரதாபாத்ல ஒரு பாஷ் ஏரியால பெரிய விலையுயர்ந்த வீட்டை வாங்குறாங்க. ரீனா ஒரு பிசியோதெரபிஸ்ட். ரவீந்திரன் வாங்கிய மொரதாபாத் வீட்டின் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரீனா பிசியோ கிளினிக் திறக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பியூட்டி பார்லரும் தொடங்குறாங்க. இந்த ரெண்டுல இருந்தும் ரீனாவுக்கு ரொம்ப நல்ல வருமானம் கிடைச்சது. அதே நேரத்துல ரவீந்திரனோட பிசினஸும் நல்லாவே போய்கிட்டு இருந்தது. இப்போ போலீஸ்க்கு இறந்த மனிதன் ரவீந்திரன் தான் என்பதும் உறுதியாகிடுச்சு. ஆனா அவர் எப்படி சாவுக்காலானாரு, யாரு கொன்றாங்க என்பதுதான் இன்னும் மறைஞ்சிருந்த கேள்வி. இந்த ரகசியத்துக்கு வழிகாட்டும் ஒரே ஒருத்தர் ரவீந்திரனின் 2ஆம் மனைவி ரீனா சிந்து. சில நாட்கள்ல போலீஸ் ரீனாவை கண்டுபிடிச்சு விசாரணைக்கு அழைக்கிறாங்க. போலீஸ் தொடர்பு கொண்டதும் ரீனா நேரா முன்னிலைக்கு வந்துடுறாங்க. ஆரம்ப விசாரணையில ரீனா சொல்வது என்னன்னா, ரவீந்திரனோடும் தன்னோடும் பிசினஸ் ஒரு காலத்துக்கு நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆனா சமீபத்துல ரவீந்திரனுக்கு பிசினஸ்ல பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால லட்சக்கணக்குல கடன்ல மூழ்கிட்டாரு. அந்த நேரத்திலேயே ரவீந்திரனோட 16 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு செக் பவுன்ஸ் ஆயிடுது. செக் பவுன்ஸ் ஆனதுக்காக நீதிமன்றம் ரவீந்திரனுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனையும் அதுக்கு மேல பெரிய அபராதமும் விதிச்சிருக்கு. ரீனா சொன்ன தகவல் படி ரவீந்திரனை கடனாளிகள் நாள்தோறும் தொந்தரவு பண்றாங்க. அதுல இருந்து தப்பிக்கணும்னு ரவீந்திரன் தன்னோட மொபைல் போனையே வீட்டுல வச்சுட்டு யாருக்கும் சொல்லாம அமைதியா உத்தரகாண்ட் போயிடுறாரு. போலீஸ் விசாரணையில ரீனா சொன்னது உண்மையா இருக்குன்னு தெரியுது. உண்மையிலேயே 16 லட்சம் ரூபாய் செக் பவுன்ஸ் ஆனதாலும் அதுக்காக 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதும் கூட ரெக்கார்ட்ஸ்ல உறுதியாகிடுக்கு. ரவீந்திரனோட அண்ணன் ராஜேஷ் ரீனா சிந்துவை தான் தம்பியை கொண்டிருக்கலாம் என்று சந்தேகப்பட்டாலும் அந்த நேரத்துல போலீஸ்க்கு அவங்க மேல எந்த நேரடியும் சாட்சியும் கிடைக்கல. அதனால ரீனாவை விடுவிச்சாலும் அவ ஒவ்வொரு நடமாட்டத்தையும் போலீஸ் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ரீனாவோட பழைய பின்னணியையும் போலீஸ் ஆராய ஆரம்பிக்குது. அதே சமயம் விசாரணை நடக்கும்போது போலீஸ்க்கு ஒரு முக்கிய தகவல் கிடைக்குது. ரவீந்திரன் ஓட்டிக்கிட்டு இருந்த SUV 500 காரு நொய்டா நகரத்துல ஒரு சோலா பார்க்கிங்ல கைவிடப்பட்ட நிலையில கிடைச்சிருக்குது. ரவீந்திரனோட டெட் பாடி உத்தரகாண்ட்ல கிடைச்சிருக்கும். ஆனா அவனோட கார் நொய்டாவில கிடைச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இந்த பெரிய கேள்விக்காக போலீஸ் உடனே அந்த ரூட்ல எல்லா டோல் பிளாசாக்களின் CCTV வீடியோக்களை சோதிக்கிறாங்க. அந்த சந்தேகம் சரிதான். இரு டோல்கேட் CCTVல அந்த காரு தெளிவா காட்சி அளிக்குது. ஸ்டியரிங்ல ஒரு ஆணு எளிதா காரை ஓட்டிக்கிட்டே வர்றது, அவனோட பக்கத்துல ரீனா சிந்து மாதிரி ஒருத்தி தெளிவா இருக்கிறது. ரீனா விசாரணையில என்ன சொன்னாங்கன்னா, நான் 2 நாளா மொரதாபாத்ல தான் இருந்தேன்னு. ஆனா CCTV வீடியோ அதுக்கு முற்றிலுமா எதிர் மாதிரி உண்மைய வெளியில எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்னொரு பெரிய க்ளூ கிடைச்சது. ரீனாவோட மொபைல் லொகேஷன் ரெக்கார்ட்ஸ் படி கடந்த சில நாட்கள்ல பல முறை ரீனா உத்தரகாண்ட் சுத்தி வந்திருக்கிறது தெரியுது. அதுக்கு மேல ரீனா அடிக்கடி ஒரே ஒரு நம்பருக்கு தொலைபேசியில பேசிக்கிட்டே இருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நம்பர் யாருன்னு பார்த்தா அது பரிதோஷ் குமார் என்ற ஒருவருடையது. பரிதோஷ் குமாரின் மொபைல் லொகேஷன் ஹிஸ்டரியையும் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் பல தடவைகள் ரீனாவும் பரிதோஷும் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்கன்னு போலீஸ்க்கு தெளிவாகிடுது.
விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது போலீஸ்காரங்களுக்கு ஒரு முக்கியமான சான்று கிடைக்குது. ரவீந்திரனின் டெட் பாடி கிடைச்சப்போ அவன் சட்டையின் ஜோப்ல ஒரு சின்ன காகிதம் கிடைச்சிருக்கு. அதுல ஹரித்வார்ல உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பத்திய விவரங்கள் இருந்தது. அத பார்த்ததும் 26 மே அன்னைக்கு ரவீந்திரன் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருந்தா என்பது போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. இதனால போலீஸ் 26 மே அருகிலுள்ள நாட்களின் சிசிடிவி காட்சிகளை சரிபார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்த்தப்போ இன்னொரு அதிர்ச்சி உண்மை தெரிஞ்சிருக்கு. அதே கெஸ்ட் ஹவுஸ்ல ரவீந்திரன் இருந்த நேரத்துல இன்னொரு ரூம்ல ரீனா சிந்தும் பரிதோஷ் குமாரோட சேர்ந்து தங்கி இருந்தது சிசிடிவில தெளிவா தெரியுது. ஒரு பக்கத்துல கணவன் ரூம்ல இருந்திருக்கான், அடுத்த பக்கத்துல அவன் மனைவி வேற ஆணோட அதே ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. போலீஸ் விசாரணை முன்னேறிக்கிட்டே இருக்க ரீனாவுக்கு எதிராக சான்றுகள் வர வர குவிந்து கொண்டே போகுது. அதனால போலீஸ்க்கு இப்போ சந்தேகம் நேரா ரீனாவை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க போலீஸ் ரீனா சிந்துவை மறுபடியும் கைது பண்ணி விசாரணை கலைக்கிறாங்க. ஆரம்ப விசாரணையில ரீனா தன்னோட பழைய கதையே மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரங்க ஒவ்வொரு சான்றையும் ரீனாவுக்கு முன்னாடி வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் ரீனா மௌனமா இருந்து விடுறாங்க. சில நேரத்துக்கு பிறகு ரீனா புரிஞ்சுக்கிறாங்க, இப்ப போலீஸை ஏமாத்த முடியாது, அதனால உண்மை வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்குது. ரீனா சொன்னதுபடி ரவீந்திரனோட கல்யாணத்தை பிறகு சில காலம் வாழ்க்கை நல்லாதான் போய்கிட்டு இருந்தது. ஆனா சில மாதங்களா ரவீந்திரன் பிசினஸ்ல பெரும் நஷ்டத்துக்கு ஆளாகிறாரு. அதனால பலர்கிட்ட இருந்து கடன் வாங்குறாரு. அந்த நேரத்துலதான் ரவீந்திரனோட 16 லட்சம் ரூபாய் செக் பவுன்ஸ் ஆகுது. அவனை கடன் கொடுத்தவங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ரவீந்திரன் மொரதாபாத்ல வாங்கிய வீட்டை விற்கலான்னு முடிவு செய்யறாரு. அந்த வீடு மதிப்பு சுமார் 4 கோடி. அதை வித்தா கடன் முழுக்க அடைக்க முடியும். மீதம் இருக்கும் பணத்துல மீண்டும் பிசினஸையும் ஆரம்பிக்கலாம். ஆனா ரீனா எந்த விலைக்கும் அந்த வீட்டை விற்கணும்னு ஒத்துக்க மாட்டாங்க. இதனால ரவீந்திரன் ரீனா இடையே பெரிய சண்டைகள் நடக்க ஆரம்பிச்சது. கடனாளிகளின் அழுத்தத்திலிருந்து தப்பிக்க ரவீந்திரன் அமைதியா ஹரித்வாருக்கு போயிடுறாரு. அவன் பெரும்பாலும் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும் நில. அந்த நேரத்துல ரீனாவின் பிசியோதெரபி சென்டர்ல பரிதோஷ் குமார் என்பவர் சிகிச்சைக்காக வர ஆரம்பிக்கிறாரு. ரீனா அவனுக்கு 10 நாட்கள் தொடர்ச்சியா பிசியோ செஷன் வேணும்னு சொன்னாங்க. அப்படியே அவன் தினமும் வர ஆரம்பிக்கிறான். ரீனா போலீஸ்க்கு சொன்னதுபடி பரிதோஷ் அடிக்கடி வர வர இருவருக்குமே நெருக்கம் அதிகரிச்சது. ஒரு கட்டத்துல இருவருமே ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பிச்சாங்க. இதனால ரீனாவின் வாழ்க்கையில பரிதோஷ் முழுசா நுழைஞ்சுக்கிறான். ஒரு பக்கமா ரவீந்திரன் பணத்துக்காக அவஸ்தப்படுறாரு, வீட்டை விற்கணும்னு நினைக்கிறாரு. இத பத்தி ரீனா பரிதோஷ் கிட்ட சொல்றாங்க. ரவீந்திரனால தனக்கு சுதந்திரம் இல்லைன்னு, அவன் இல்லாட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்றா. ரீனா பரிதோஷ்க்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த வீடு மதிப்பு 4 கோடி. ரவீந்திரன் அதை விற்கணும்னு திட்டமிடுறான். நாம அவனை முன்னாடியே முடிச்சிட்டோம்னா பின்னாடி வீட்டை வித்து நிம்மதியா வாழலான்னு ரீனா சொல்றா. இதோட மேல ரீனா பரிதோஷ்க்கு உடனே 2 லட்சம் ரூபாய் கொடுக்கவும் ஒப்புக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பரிதோஷ் இந்த ஆஃபரை சரியா பார்த்து ரீனாவுடன் சேர்ந்து ரவீந்திரனை கொலை செய்ய திட்டமிடுறான். அந்த திட்டத்தின்படி 26 மே அன்னைக்கு ரவீந்திரன் தங்கியிருந்த ஹரித்வார் கெஸ்ட் ஹவுஸ்ல ரீனா பரிதோஷ ரகசியமா கூட்டிக்கிட்டு போறாங்க. அங்கேயே கொலை செய்ய பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சதிப்படி ரீனா ரவீந்திரனை வீட்டுல வச்சு அழைக்கிறாங்க. அங்க அவனை பரிதோஷ சந்திக்க வச்சு இவர் கிளினிக்ல சிகிச்சை எடுக்க வர்றவர்னு அறிமுகப்படுத்துறாங்க. ரவீந்திரன் முன்னாடி பரிதோஷ ரீனா என்ன சொல்றாங்கன்னா, இவர் எனக்கு ராக்கி கட்டிய அண்ணன் மாதிரி, என் ராக்கி அண்ணன் அப்படின்னு. ரீனா இப்படி சொல்லியிருந்ததால ரவீந்திரனுக்கு இந்த இருவர் மேலும் ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. இந்த சூழ்நிலையில தான் 31 மே ரீனா ரவீந்திரன் கிட்ட பரிதோஷ் தன் வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கான், நாம இருவரையும் அழைச்சிருக்கான், நீ வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ரவீந்திரன் அதை ஒத்துக்கிறாரு. பிளான் பத்தி எல்லாமே ரீனாவும் பரிதோஷும் முன்னாடியே முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி 31 மே இரவு ரவீந்திரனும் ரீனா இருவரும் பரிதோஷ் வீடு இருக்கும் உத்தரப்பிரதேசம் பிஜ்னோர் மாவட்டம் நகீனா என்னும் இடத்துக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு உள்ள போனதும் மூவரும் கொஞ்சம் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பரிதோஷ் திட்டமா மதுவுக்கு வார்த்தை ஆரம்பிக்கிறான். ஜாக்கிரதையா ரவீந்திரனுக்கு குவிலா குடிக்க வைக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ரவீந்திரன் மொத்தமா மயக்கத்துல விழுந்துடுறாரு.
இங்கிருந்து தான் ரீனா பரிதோஷ் இருவரின் உண்மையான கொலை கிரகம் ஆரம்பமாவது. பரிதோஷ் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கொடுவாள்ல எடுத்துக்கொண்டு வர்றான். அப்படியே மயக்கத்தில் விழுந்து கிடந்த ரவீந்திரனோட நெஞ்சில பலத்தா அடிக்கிறான். அந்த சமயத்துல ரீனா ரவீந்திரனின் கால்களை பலத்தா பிடிச்சுக்கிட்டு இருந்ததா கூறப்படுது. பரிதோஷ் அந்த கொடுவாளால ரவீந்திரனோட நெஞ்சு, தலை, உடம்பு பல இடங்கள்ல தொடர்ந்து தாக்குறான். சில நிமிடங்கள்ல ரவீந்திரனின் மூச்சே நின்றுச்சு. அப்புறமா ரீனாவும் பரிதோஷும் இருவரும் உடலை எப்படி சும்மா காட்டுக்கு தூக்கி கொடுக்கலான்னு பிளான் பண்றாங்க. டெட் பாடிய தூக்கி SUV 500ல போட்டுட்டு காரோட உத்தரகாண்ட் திசையில போறாங்க. 2 நாட்கள் ஊரூரா அலைஞ்சாலும் உடலை போட சரியான இடம் கிடைக்கல. முடிவுல நல்ல சக்தியான தருணம் கிடைச்சதும் இருவரும் சேர்ந்து ரவீந்திரனின் உடலை உத்தரகாண்ட் கோட்வார் அருகில் உள்ள ஒரு ஆழமான பள்ளத்தாக்குள்ள தள்ளுறாங்க. போலீஸ்க்கு குழப்பம் வரணும்னு நினைச்சு ரவீந்திரன் SUV காரை நொய்டா நகரத்துல ஒரு வெறிச்சோடிய பார்க்கிங்ல விட்டுட்டு தப்புறாங்க. அதுதான் பின் போலீஸ்க்கு டெட் பாடியும் காரும் ரெண்டும் வெவ்வேறு இடத்துல கிடைச்சது. ரீனா உண்மையை ஒத்துக்கிட்ட பிறகு போலீஸ்காரங்க உடனே ரீனா சிந்து, பரிதோஷ் குமார் இருவரையும் கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்துறாங்க. அங்கிருந்து இருவரும் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, ரவீந்திரனுக்கு மொரதாபாத்ல இருந்த 4 கோடி மதிப்புள்ள வீடும் மற்ற சொத்துக்களும் யாருக்கு? சட்டப்படி ரவீந்திரன் ரீனாவை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அது ரெஜிஸ்டர் செய்யப்படல. மேலுமா முதல் மனைவி ஆஷா தான் இன்னும் சட்டப்படி மனைவிதான். அவரு விவாகரத்து இல்ல. அதனால ரவீந்திரன் இறந்த பிறகு சொத்துக்கு உரிமை யாருக்கெல்லாம் என தீர்மானிக்க முதல் மனைவி ஆஷா நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. எக்ஸ்பர்ட் சொல்றதுபடி ரவீந்திரனின் பெரும்பாலான சொத்துக்கும் சட்டப்படி உரிமை முதல் மனைவி ஆஷா தான். சிந்துவும் பரிதோஷும் இருவரும் ஜெயில தான். போலீஸ் விசாரணை இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. விரைவில் கேஸ் கோர்ட்ல விசாரணைக்கு வரும். குற்றம் நிரூபணமானதும் நீதிமன்றம் இருவருக்கும் தக்க தண்டனை வழங்கும். இப்போ உங்களோட கருத்து என்ன? ரவீந்திரனை கொன்ற இந்த இருவருக்கும் என்ன தண்டனை கிடைக்கணும்? இந்த மாதிரி இன்னும் நிறைய உண்மை சம்பவங்கள், அன்சால்வ்டு கேஸ்கள், குற்ற உலக ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கதை தொடரை மறக்காம பின்தொடருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் அடுத்த பரபரப்பு கதையும் உங்ககிட்ட சரியான நேரத்துல வரும். நன்றி, சுபம்.